ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. அப்கமிங் பிடிஎஸ் மேரேஜ் நகர்வுகளை நோக்கி போயிட்டுருக்கு. எல்லாருமே நமக்கு தெரியும். கண்டிப்பாக இது விஜய் அண்ட் விஜயோட மேரேஜ் ட்ராக் மூவ் பண்ணி தான் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் இன்றைக்கி எபிசோடில் பார்க்கும்போது ஒரு சில ஹிண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. பட் எனக்கு அந்த மாதிரி தான் தோணுது. இதில் ஏதாவது ஒன்று இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். பட் இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் என்னை மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு முன்னாடியே நான் போய் சூசைட் அட்டன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. பட் இது வந்து கண்டிப்பாக விஜய்க்கு வந்து யோசிப்பார். ஆக்சுவலாக எந்த பொண்ணுமே வந்து இந்த மாதிரி நிலமையில பார்க்கணுன்னு ஆசைப்பட மாட்டார் நம்ம விஜயை பொறுத்த வரைக்கும். வெண்ணிலா அப்படிங்கிறப்போ அதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டார். மேபி இந்த மாதிரி எதுவும் மிரட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் ஆகுது. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்டுக்கு வந்து பயப்பட மாட்டார்னு தான் நான் நினச்சேன். பட் இன்றைக்கி எபிசோடில் அந்த கான்ட்ராக்ட் பற்றி ரிவீல் ஆகும்போது பட் விஜய் கிட்ட அந்த ஒரு மௌனம் தெரிஞ்சிச்சு. எனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி ஃபீல் ஆச்சான்னு தெரியல. பட் ஆனால் அதை ஏன் சொல்லலை, அந்த டைலாக் சொல்லியிருக்கல, நீங்கள் கான்ட்ராக்ட் பற்றி சொன்னால் சொல்லிக்கோங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா அதை வச்சு அவங்க பிளாக்மெயில் பண்ண மாட்டாங்க. நம்ம சொன்ன மாதிரியே வந்து அந்த டைலாக் இங்கே யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ நாங்கள் ப்ரெஸ் முன்னாடி சொல்லாத கூட அந்த பொண்ணோட வாழ்க்கையை நாங்கள் வந்து வீணாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் சொல்லலை, நாங்கள் நினச்சிருந்தா அங்கே சொல்லியிருப்போம் அப்படின்னு அந்த டைலாக் விட்டாங்களே. அப்போ டைலாக் வந்து நம்ம விஜய் இப்படி சொல்லியிருக்கணும், நீங்கள் சொன்னாலே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ நாங்கள் எப்போயும் நாங்கள் வந்து அந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே மறந்துட்டு நாங்கள் வந்து எங்களோட லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணியிருக்கோம், அதை தாண்டி நாங்கள் வாழவே ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த கான்ட்ராக்ட்னு சொல்லும்போது விஜய் அமைதியாக நின்றுட்டு இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். விஜய்கிட்ட ஏதோ ஒரு மௌனம், இந்த கான்ட்ராக்ட் ரிவீல் ஆனால் ஏதாச்சும் காவேரிக்கு ப்ராப்ளம் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அட்லீஸ்ட் ஒரு பொண்ணோட லைஃபை கேள்விக்குறி ஆயிடும் இல்லையா. பட் இதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன கேள்விக்குறி இருக்க போகுது. ஸோ வாழ்க்கையை தான் நான் விஜயோட வாழ போகிறாங்க, அங்கே கேள்விக்குறியாக இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கும்போது ஒரு இருக்குது. பட் ஊர் முன்னாடி தப்பாக பேசுவாங்க இல்லையா, அதை யோசிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக விஜய் இதுக்கு பயப்பட மாட்டார்னு நினச்சேன். கான்ட்ராக்ட் நீங்கள் சொன்னால் சொல்லிக்கோங்க. ஏன்னா வந்து நாலு சபைக்கு முன்னாடியே வந்து ரிவீல் பண்ண வந்தார். பட் வந்து அப்போ தாத்தா தான் வந்து இம்பார்ட்டன்ட் வரும், ஓகேங்களா, அந்த மெச்சூரிட்டி ஃபங்க்ஷன் அப்போ. பட் இங்கே வந்து அந்த இதுன்னு சொல்லும்போது மௌனமாக இருந்தார். அந்த கான்ட்ராக்ட் பற்றி பேசும்போது மௌனமாக இருந்தார். பட் அதுக்கு அங்கே ஆப்போசிட்டில் வந்து மிரட்டல் கொடுத்துருக்காரு. நீ மீடியா கூட்டினா நானும் உன் பொண்ணோட கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து மிரட்டல் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பட் இதுக்கும் காம்பன்சேட் ஆகுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல, சொல்ல எனக்கு பதில் கிடைக்கல. இது ரெண்டு விஷயம் இருந்துச்சு. இன்னும் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி அலையிட்ட நம்ம சொல்லியிருக்கோம் கடத்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். பட் ஏன்னா விஜய் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் இந்த மேரேஜ் அக்செப்ட் பண்ண மாட்டார். அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி காவேரிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும் தான் வந்து மேரேஜ் அக்செப்ட் பண்ணுவார். காவேரி அசிங்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணுறாரா, இல்லை கடத்தி வச்சுருக்காங்களா, இல்லை வெண்ணிலா ஏதாச்சும் வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்களோ, நான் வந்து சூசைட் அட்டன் பண்ணிடுவேன் அந்த மாதிரி எதுவும் பண்ணுறாங்களா என்ன நமக்கு தெரியல. பட் இதில் போலீஸும் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. போலீஸு எப்படி கூப்பிட்றாங்க, எந்த நியாயத்தின் அடிப்படையில் கூப்பிட்றாங்க நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பயத்தில் மாமா எல்லாத்தையுமே உளறிட்டார். அவர் இப்போ நல்லவராக தான் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணிலா வந்து நான் சொன்னாலும் கேட்பாளா அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. என்னத்தை பார்த்துக்க போகிறாரோ தெரியல. கடைசியில் இங்கே வந்து நிப்பாட்டியிருக்காங்க. கண்டிப்பாக டீம் வந்து ஏதாச்சும் ஒரு ரீசனால தான் கொண்டு போய் அங்கே நிப்பாட்டியிருப்பாங்க. சும்மா வந்து நிப்பாட்ட மாட்டாங்க. இன்றைக்கி எபிசோடே பாருங்கள் வேறு மாதிரி இருந்துச்சு இல்லையா. டீமில் கொஞ்சம் நம்பிக்கை வைப்போம். பட் பிடிஎஸ்லாம் பார்த்து நம்ம யாரும் கவலைப்பட தேவையில்லை. பட் அப்கமிங் இந்த ஒரு ட்ராக் தான் மூவ் ஆகுது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. மைண்டில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது எப்படி நடக்குது, எப்படி வந்து நிற்கிது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். கண்டிப்பாக அது ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்காக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்